வணக்கம் நேயர்களே. சில முக்கியமான தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் மொத்தமாக 4 தகவல்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத ஒரு முன்னோட்டமாக சொல்லிடுறேன். ஒன்று, வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு வசதி கிடச்சிருக்கு. அதே போல் மத்திய பிரதேசத்தில் ஒரு குடும்பத்துக்கு 2வது முறையாக அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. அதே போல் 3வது தகவலாக ஒரு மருத்துவ மோசடி நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு கிரைம் சம்பந்தமான செய்தி இருக்குது. அந்த கிரைம் சம்பந்தமான செய்தியில் தமிழ்நாட்டுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 4 முக்கியமான தகவல்கள். இதை பற்றி விலாவரியாக பேசலாம் வாங்க. முதல்ல இந்த வாட்ஸ்அப்பில் அப்படி என்ன புது வசதி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. உலகத்திலேயே பெரிய மார்க்கெட்டாக இந்தியா தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வாட்ஸ்அப்பே ஒரு பெரிய உதாரணமா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் ரொம்ப சரியா சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை 85 கோடி. இந்த வாட்ஸ்அப்பில் தான் ஒரு புதுசாக ஒரு வசதி வரப்போகுது. ஏற்கனவே டெலிகிராம் மாதிரியான செயலிகளில் உங்களோட மொபைல் நம்பர் இன்னொருத்தருக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஹைட் பண்ணிக்கிட்டு உங்களோட யூசர் நேமை மட்டும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வசதி டெலிகிராமில் இருந்தது. இப்போ அதே மாதிரியான வசதி, சொல்லப்போனால் அதே வசதி வாட்ஸ்அப்லேயும் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்தியாவில் வாட்ஸ்அப்பில் யூசர் நேமை முன்பதிவு செய்யறதுக்கான பணிகளை மெட்டா நிறுவனம் தொடங்கியிருக்கு. மெட்டாவோட கிளை நிறுவனம் தான் இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். முழுமையா செயல்பாட்டுக்கு வரல அப்படின்னாலுமே பகுதி அளவுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்குமே கொடுக்கறதா இந்த புது வசதியை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்கு யாருன்னே எதிரில் இருக்கிற நபர் தெரியாது, ஆனா அவங்க உங்களுக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு உங்க நம்பர் தெரியாம உங்களுடைய யூசர் நேம் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். யூசர் நேம்ல அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த புது வசதியா இருக்கு. இதுல ஆப்ஷனல் யூசர் நேம் கீ அப்படின்னு சொல்ற ஒரு வசதியும் வரப்போகுது. இந்த யூசர் நேம் அப்படிங்கிறதே உங்களோட நம்பர் இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த அம்சத்தோடைய நோக்கம். அதை யாராவது மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு ஒரு தனியா ஒரு கீயும் ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட், இந்த வாட்ஸ்அப்ல இந்த யூசர் நேம் வசதி எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிற ஒரு சில இனிஷியல் ஸ்டெப்ஸும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த தகவலை முதல்ல சொல்றேன். முதல்ல உங்களோட வாட்ஸ்அப்பை இப்போ நீங்க எந்த வெர்ஷன் யூஸ் பண்றீங்களோ அதுல இருந்து ஒரு ஸ்டெப் அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்துல செட்டிங்ஸ்ல அக்கௌண்ட்ல யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த யூசர் நேம்ல போய் உங்களுடைய இப்போதைக்கு உங்களுக்கு அந்த வசதி எனேபிள் இருக்கும் பட்சத்தில் இந்த யூசர் நேமை நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இது மெட்டா நிறுவனம் சொல்லி இருக்கிற ஒரு முக்கியமான தகவல். அதே போல இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சமூக வலைதளத்தில் நீங்க ஒரு பெரிய பிரபலமா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியோ அதே மாதிரி ஃபேஸ்புக்ல உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஐடி இருக்கும் இல்லையா, அந்த ஐடியவே நீங்க வாட்ஸ்அப் உடைய யூசர் நேமா கூட பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மெட்டா சொல்லி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தபடியா காதல், அப்புறம் திருமணத்தை மீறிய உறவு, இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமா நடந்த கொலைகளுடைய பட்டியல் அண்மையில ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பட்டியல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த தகவலை ரெண்டாவதா சொல்றேன். என்சிஆர்பி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த என்சிஆர்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லுவாங்க. இந்த என்சிஆர்பி அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையா புரியணும் அப்படின்னா, தீரன் அதிகாரம் 1 படம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த படமே ஒரு ஃபைல எடுத்து தூசி தட்டி அதுல என்ன இருக்கு படிக்கும் போது அதுல இருக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி தீரன் அதிகாரம் 1 அப்படிங்கிற படம் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா இந்தியா ஃபுல்லா எவ்வளோ நம்பர் ஆஃப் கிரைம் நடந்திருக்கு, அந்த கிரைம் எல்லாம் ஒரே இடத்துல சென்ட்ரலைஸ்டா தமிழ்நாட்டில் ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அந்த குற்றம் சம்பந்தமான டீடைல்ஸை ஒட்டுமொத்த இந்தியாவையும் சேர்த்து வைக்கிறதா இந்த என்சிஆர்பி. இந்த என்சிஆர்பியோடைய 2024 ஒரு புள்ளி விவரம் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த புள்ளி விவரம் பார்க்கறதுக்கு முன்னாடி அண்மையில புனேல ஒரு பொண்ணு தன்னுடைய வருங்கால அதாவது கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பையனை ஒரு உயரமான இடத்துல இருந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற கேஸ் இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் என்சிஆர்பி இதே மாதிரியான கொலை நடந்திருக்கு. அந்த கொலைக்கு பின்னாடி காதலோ இல்ல ஒரு திருமணத்தை மீறிய உறவோ இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். அதுல பர்டிகுலரா எந்தெந்த மாநிலங்கள்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் கொலைகள் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த இந்தியாலேயே அதிகமா இந்த காதல் அப்புறம் இந்த மாதிரியான திருமணத்தை மீறிய உறவு ரிலேட்டடான கொலைகள்ல பீகார் முதல் இடத்துல இருக்குது. இது ஒரே வருஷத்துல 317 கொலைகள் அதிகாரப்பூர்வமா பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்த இடத்துல உத்தரப்பிரதேசம் 303, மகாராஷ்டிரால 302, மத்திய பிரதேசத்துல 238 கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் இந்த காதல் அப்புறம் திருமணத்தை மீறிய உறவு தான் இந்த கொலைகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, முக்கியமான 4 ஊர்கள் சொல்லியாச்சு. 5வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுல 212 கொலைகள் இது மாதிரி பதிவாயிருக்கு. 212 கொலைகளுமே ஏதோ ஒரு மோட்டிவ்ல ஒன்னு காதல் அப்படி இல்லைன்னா திருமணத்தை மீறிய உறவுனால இந்த 212 கொலைகள் நடந்திருக்கதா சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியா ஆந்திரா, குஜராத், கர்நாடகா இந்த மாதிரியான
மாதிரியான மாநிலங்கள்ல அடுத்தடுத்த எண்ணிக்கையில கொலைகள் பதிவாயிருக்கு. இது எல்லாமே வந்து பதிவான கொலைகள் மட்டும்தான், அன்அக்கவுண்டட் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கம்பேரிட்டிவ்லி தென் மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது வட மாநிலங்கள்ல இது சம்பந்தமான உயிரிழப்புகள், கொலைகள் அதிகமா நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ தினசான ஒரு மோசடிகளை நம்ம பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில இப்போ ஒரு புதுசா ஒரு மெடிக்கல் மோசடி நடந்திருக்குது. இது ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒரு மாதிரி உழுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறத விலாவரியா பார்க்கலாம் வாங்க. டெல்லியில ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொது சுகாதார சேவை, பொது இயக்குநரகம், அப்புறம் மத்திய கொள்முதல் முகமை, இந்த மாதிரி சில அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த அமைப்புகள்ல மொத்தமா ஒரு 700 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு பெரிய மோசடி நடந்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. டெண்டர் ரிக்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமா இந்த மோசடி தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரே நபர் பல போலி நிறுவனங்களை உருவாக்கி இருக்காரு. அந்த போலி நிறுவனங்கள் கிட்ட இருந்து வழக்கத்துக்கு அதிகமான தொகையில இந்த டெண்டர், மருத்துவத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மோசடியோடைய சாராம்சம். குறிப்பா அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ரே அப்புறம் வந்து மருந்து பொருட்கள்லாம் வந்து இதுதான் பிக்ஸ்டு ரேட்டா இருக்கும், அந்த பொருளுடைய விலைக்கு மேல அதிகமா கோட் பண்ணி அந்த நிறுவனமும் ஒரு போலி நபரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய செயின் ஆஃப் நெட்வொர்க் இதுல ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்ரேவுக்கான ஒரு மிஷின், எக்ஸ்ரே இப்போ ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டிருக்கு, எலும்புல ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பாக்குற அந்த எக்ஸ்ரே மிஷினை 33 லட்சம் ரூபாய்க்கு அந்த எக்ஸ்ரே மிஷினுக்கு பில் போட்டிருக்கார். இந்த வகையில 100 கோடி ரூபாய்க்கு மேல மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதே போல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பெட்ஷீட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதனுடைய அதிகபட்ச மதிப்பே மிஞ்சி போனா ஒரு 150 ரூபா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பெட்ஷீட்ஸை 450 ரூபா கொடுத்து, வழக்கமான விலையை விட 3 மடங்கு அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த வகையில ஒரு 75 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியா இருக்கு. அதே போல வயிற்றுப்போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, வயிற்றால போற இந்த சமயத்துல ORS அப்படின்னு ஒரு கரைசல் கொடுப்பாங்க. அது ஒரு சின்ன பாக்கெட்டா இருக்கும். அந்த பாக்கெட்டோடைய அதிகபட்ச விலையே 2 ரூபா 50 காசு அந்த ரேஞ்சில தான் இருக்கும். அந்த ORS கரைசலை 15 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. இதுல அந்த 15 ரூபாங்கிற அமௌண்ட்டை வச்சு 50 லட்சம் சேஷே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு திகில் கலப்புற ஒரு உண்மையும் சொல்லியிருக்காங்க. அதே போல ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற கிளவுஸ், மருந்துகள், இது எல்லாமே உள்ளூர்ல இருக்கிற கெமிஸ்ட்கள் கூட சேர்ந்து ஒரு டெண்டர் கொடுத்து ஒரு 400 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த வகையில ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்ற தகவலும் தெரிய வந்திருக்கு. இது GEMனு சொல்லுவாங்க. அந்த ஆன்லைன் முறையில நடத்தப்படுற டெண்டருக்கு பதிலா இவங்க வந்து மேனுவலா நடந்திருக்கு. இது ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கறத அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த யூனியன் பிரதேசத்துல இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ்காரங்க போய் அது என்னன்னு விசாரிக்கும் போது DGHS உடைய இயக்குனர் டாக்டர் வத்சலா அகர்வால், அதே மாதிரி முன்னாள் CPO உடைய தலைவர் வினோத்குமார் ரங்கா, அப்புறம் வந்து நிதி அதிகாரி நீரஜ் சோப்ரா, இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி உண்மையிலே இதுல எவ்வளவுதான் மோசடி நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கறத விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தபடியா ஒரு நபருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும், எப்போது வாழ்க்கையில ஒரு தடவை அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு குடும்பத்தினருக்கு மட்டும் 2 முறை அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு தங்களுடைய வாழ்க்கையில. அது என்ன அப்படிங்கறத விலாவரியா பார்க்கலாம் வாங்க. ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினரை வந்து, நீங்க வேணா வைரம் தேடி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னதை கேட்டு அவங்களும் வைரம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு சமீப காலங்கள்ல மட்டும் 2 முறை அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ராகேஷ் அப்புறம் அவருடைய 3 சகோதரிகளும் சேர்ந்து பிளஸ் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து அவங்க வசிக்கிற பண்ணா அப்படிங்கிற பகுதியில வைரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சுரங்கத்துக்கான ஒரு ஏலம்லாம் எடுத்து இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தொடர்ந்து விடாமுயற்சியா வந்து வைரத்தை தேடும் பணியில தொடர்ந்து ஈடுபடுறாங்க. அப்படி இந்த குடும்பம் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு எதையோ தோண்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வைரம் அவங்க கண்ணில் பட்டுது. இது அவங்களுக்கு கிடைக்கிறது 2வது வைரம் அப்படின்னு சொல்லப்படுது. புதுசா கண்டுபிடிச்ச இந்த வைரம் வந்து அக்கீர்காவ் அப்படிங்கிற பகுதியில திங்கட்கிழமை இந்த வைரம் கிடைச்சிருக்கு. இந்த வைரத்துடைய எடைன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிராம்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வைரத்தை வந்து 11.19 கேரட் அப்படிங்கிற எடையில இருக்கிற இந்த வைரம் இப்போதைய மதிப்புல 30 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. கிடைச்ச வைரத்தை உடனடியா பக்கத்துல இருக்கிற அந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வைரம் கிடைச்சது உண்மைதான், அது வந்து 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு போகக்கூடிய ஒரு வைரம் தான். இந்த வைரத்தை ஏலம் விட்டுட்டு அதுல கவர்மெண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய தொகை பிளஸ் அதனுடைய ராயல்டி இதெல்லாம் எடுத்தது போக அந்த குடும்பத்துக்கு அவங்க கையிலே திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கறதான் அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான தகவலா இருக்கு. வைரம் இவங்களுக்கு கிடைக்கிறது 2வது தடவைன்னு சொல்லியிருந்தோம். இதே ஃபேமிலி ஏற்கனவே மைனிங்ல இதே மாதிரி தேடும் போது அவங்க கண்ணில் திடீர்னு வந்து ஒரு 93 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரம் கிடைச்சது. அந்த வைரத்துடைய எடை வந்து பாத்தீங்கன்னா 19.22 கேரட். அவங்க தொடர்ந்து விடாமுயற்சியா 2 வருஷமா தேடினதுல அவங்களுக்கு 2 முறை தங்களோட வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. சோ இந்த ஃபேமிலியை பத்தின தகவல் இந்தியா முழுக்க ஒரு பெரிய டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான வழக்கத்துக்கு மாறான அதே சமயத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி.
வணக்கம்.